ஒவ்வொருடைய லக்னம் என்ன, ராசி என்ன, என்ன தசாபுத்தி நடக்கிறது, எந்தெந்த கிரகம் பலமாக இருக்கிறது, எந்த கிரகத்தை ஆக்டிவேட் செய்தால் நமக்கு நல்லது, என்னென்ன காரியங்களுக்காக நாம் அணுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது 100% கை கொடுக்கும். உதாரணமாக கன்னி லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர் ராசிக்கல் மோதிரம் அணிய விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் ராசிக்கல் வாங்க நகைக்கடைக்கு சென்றால் அங்கிருப்பவர்கள் விருச்சிக ராசியா, பவளக்கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ராசியை பரிந்துரைக்கிறார்கள். அவர்கள் சொல்படியே கன்னி லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பவள மோதிரத்தை அணிந்தால் அதிர்ஷ்டம் தேடி வராது, பிரச்சனைகள் தான் தேடி வரும். ஏனென்றால் பவளம் செவ்வாய்க்கு உரிய நவரத்தினம். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 3-8க்கு உடையவர். ஜாதகத்தில் 3-8 ஆகிய 2 ஆதிபத்தியமும் கெடுதல்களை கொடுக்கும் இடம். கன்னி லக்னக்காரர் பவளம் அணியும் போது அலைச்சல்கள் அதிகரிக்கும். உயரத்திலிருந்து கீழே விழுவது, அவசொல், அவமானங்கள், உயிர்கண்டங்களை சந்திக்க நேரிடும். ஏனென்றால் கன்னி லக்னத்திற்கு அதிபதியான புதனுக்கு செவ்வாய் பகை கிரகம். இயற்கையாகவே ஆகாத கிரகத்தின் ஆற்றல் மிகுந்த நவரத்தினத்தை உடன் வைத்திருந்தால் என்னவாகும் என்று யோசித்து பாருங்கள்.